ஹலோ எவ்ரிவன். தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. சூடு ஆறினோடனே அரைச்சிக்கோங்க. அதான் ஹீட் ஆகாமல் இருக்கும் மிக்ஸி. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். 1 கிலோ தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி அதை கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட ஒரு 20 வரமிளகாய் அதோடு கொஞ்சமாக கல் உப்பு, ஒரு 20 பல் பூண்டு பிடிக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வேண்டான்னா அதை விட்டுருங்க. தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் க்ளோஸ் பண்ணி ஒரு 20 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே அது ரெடியாக ஆகிடும். கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா புளி அப்படியே போட்டு அரைக்கணும்னாலும் அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கணும். ரொம்ப கிடையாது, கொஞ்சமாக மாதிரி ஆறினோடனே அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கரண்டி நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து போட்டு பொரிஞ்சோடனே ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் அது கூட எல்ஜி பெருங்காய பவுடரை சேர்த்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க க்ளோஸ் பண்ணி. அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்றதுனால நான் காரம் சேர்த்துக்கிட்டேன், அது உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய்.